அன்பின் கடல் பாப்தாதா தன்னுடைய அன்பான குழந்தைகளிடம் இன்று அன்பின் கடல் தன்னுடைய அன்பான குழந்தைகளிடம் அன்பான குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் பாபாவை நினைவு செய்தார்கள். என்னுடைய பாபா, வாருங்கள். பாபா கூறுகிறார், என்னுடைய அன்பான குழந்தைகளே, அன்பு அன்பில் அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி இருக்கின்றது. ஒவ்வொரு குழந்தைக்கும் குழந்தைகள் பாபாவை தன்னுடையவராக மாற்றியிருக்கிறார்கள். அன்பின் காரணமாக பாபா தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையையும் என்னுடைய குழந்தை என்று கூறிக்கொண்டு தனக்குள் ஒன்றர நெஞ்சார அணைத்துக் கொள்கிறார். தன்னோடு அணைத்துக் கொள்கிறார் என்று கூறலாம். இது மிகப்பெரிய ஒரு அதிசயம். குழந்தைகள் கூறுகின்றார்கள், என்னுடைய பாபா என்று. பாபா குழந்தைகளை என்னுடைய குழந்தையே என்று கூறி தன்னுள் அடக்கிக் கொள்கிறார். பாபா கூறுகின்றார், என்னுடையது என்ற இந்த வார்த்தையில் இவ்வளவு அன்பு நிறைந்திருக்கின்றது. பாபாவும் கூறுகிறார், அந்த அன்பின் காரணமாக பாபாவும் கூறுகிறார், என்னுடைய குழந்தையே என்று. என்னுடைய குழந்தைகளே, என்னுடைய குழந்தையே. அன்பானது
எப்படி இருந்த ஒரு எப்படிப்பட்ட நிலையிலிருந்து எப்படிப்பட்ட நிலைக்கு நம்மை மாற்றிவிட்டது பாருங்கள். அன்பானது நம்மை எப்படிப்பட்ட நிலையிலிருந்து எப்படிப்பட்ட நிலைக்கு மாற்றிவிட்டது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் இன்று அன்பினுடைய அலைகளை அன்பினுடைய அலைகள் அங்கு அந்த அன்பினுடைய அலைகள் தெரிந்து கொண்டிருக்கின்றது. பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். இதனை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். அன்பு என்பது இதயத்தை தன்னுடையதாக மாற்றக்கூடிய சாதனம். அன்பென்பது பாபாவை தன்னுடையதாக நம்முடைய இதயத்தில் மாற்றக்கூடிய சாதனம். ஒவ்வொரு குழந்தைக்கு உள்ளும் இன்று அன்பினுடைய அலைகள் அன்பினுடைய அலைகள் அங்கு நாலாப்புறம் அந்த அலை வீசிக்கொண்டிருக்கின்றது. அன்பினுடைய அலைகள் அதை பார்த்து கொண்டு பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். இப்பொழுது
5 நிமிடங்களுக்கு ஒரு ட்ரில் பாப் தாதா அனைவருக்கும் சேவிக்கிறார். 5 நிமிடங்களுக்கு ஒரு ட்ரில் சேவிக்கிறார் பாப் தாதா அனைவருக்கும். இப்பொழுது தன்னுடைய மனதின் சக்தியின் மூலமாக சங்கல்ப சக்தி இந்த உலகில் என்னவெல்லாம் யாரெல்லாம் உங்களுடைய பக்தர்கள், இந்த உலகில் யாரெல்லாம் உங்களுடைய பக்தர்கள் மேலும் அநேக துக்கம் நிறைந்த அமைதியற்ற ஆத்மாக்கள் உங்களை நினைவு செய்கின்றார்கள். உலகினில் அநேக துக்கம் நிறைந்த ஆத்மாக்கள், அமைதியற்ற ஆத்மாக்கள், பக்த ஆத்மாக்கள் உங்களை நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன நினைவு செய்கின்றார்கள் என்றால், இந்த உலகினுடைய மூதாதையர் ஆத்மாக்களே, மூத்த ஆத்மாக்களே, பூர்வஜ ஆத்மாக்களே, எங்களுக்கு கொஞ்சம் நேரமாவது அமைதியை கொடுங்கள், கொஞ்சமாவது சுகம், சிறிதளவு சுகத்தினுடைய அந்த அனுபவத்தை செய்வீங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். இப்படி ஆத்மாக்கள் நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் சுகத்திற்காகவும், ஒரு சிறிது நேரம் சுகத்திற்காகவும், உண்மையான சுகம் மற்றும் அமைதி அதற்காக. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு இங்கு அமர்ந்து கொண்டே நீங்கள் எல்லாரும் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கு அமர்ந்து கொண்டே அந்த ஆத்மாக்களை மனத்திரையில் கொண்டு வாருங்கள். பக்த ஆத்மாக்கள், துக்கம் நிறைந்த ஆத்மாக்கள், அமைதியற்ற ஆத்மாக்கள், அவர்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கின்றதா? அவர்களுடைய மனதின் சங்கல்பங்கள், அவர்கள் கூவுகின்றார்கள், கதறிக்கொண்டிருக்கின்றார்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு தன்னுடைய மனதின் சக்தி, சங்கல்ப சக்தி மூலமாக சுகம் சாந்தியினுடைய கிரணங்களை
அவர்களுக்கு அழியுங்கள். உங்களிடமிருந்து சுகம் சாந்தியினுடைய கிரணங்கள் அவர்களை சென்று அடையட்டும். சுகம் சாந்தியின் எண்ண அலைகள், எண்ணங்கள் மூலமாக நம்முடைய சங்கல்ப சக்தி மூலமாக சுகம் சாந்தியினுடைய எண்ண அலைகள் அந்த ஆத்மாக்களை சென்று அடையட்டும். இந்த மனதின் சேவை, மனம் மூலமாக செய்யும் சேவை முழு நாளில் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருங்கள். மனதின் மூலமாக செய்யும் இந்த சேவையை முழு நாளும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருங்கள். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும். ஏனென்றால் பாபாவின் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் உலக சேவாதாரிகள், விஸ்வ சேவாதாரிகள். பாபாவின் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் உலக சேவாதாரிகளாக இருக்கின்றீர்கள். எனவே முழு நாளும் வார்த்தைகள் மூலமாக எப்படி சேவையின் கருவிகளாக இருக்கின்றீர்களோ, அதேபோல் பேச்சின் மூலமாக முழு நாளும் சேவையின் கருவியாக இருக்கின்றோம். அதேபோல் முழு நாளில் நடுநடுவில் மனதின் மூலம், இந்த சங்கல்பத்தின் மூலம் செய்யும் சேவையும் இதன் பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். மனதின் மூலமாக சேவை செய்யும் சேவையையும் முழு நாளும் நடுநடுவில் செய்யும் பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இதில் உங்களுடைய சுயம் தனக்கும் இதில் லாபம் இருக்கின்றது. இந்த மன்சா சேவை செய்யும் பொழுது உங்களுக்கும் இதில் லாபம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒருவேளை உங்களுடைய மனம்
சதா சேவையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தால் பிஸியாக இருந்தால் உங்களிடம் நடுநடுவில் மாயை வீணான சங்கல்பங்களை தேவையற்ற சங்கல்பங்களை நம்ம பிஸியாக இல்லைன்னாக்க மாயை நமக்குள் வீணான சங்கல்பங்கள் தேவையற்ற சங்கல்பங்களை கொண்டு வர செய்கின்றது. அதிலிருந்து நீங்கள் விடுபட்டிருக்க முடியும். நீங்கள் சேவையில் மும்முரமாக இருக்கும் பொழுது இந்த மாயினுடைய விஷயங்களிலிருந்து விடுபட்டிருக்க முடியும். இதில் அதிக கடின உழைப்பும் தேவையில்லை. எனவே இப்பொழுது பாப்தாதா கேட்கின்றார், எப்படி இருக்கின்றீர்கள்? என்ன இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுப்பீர்கள்? பாப்தாதா கேட்கின்றார், எப்படி இருக்கின்றீர்கள்? அப்பொழுது என்ன பதில் கொடுப்பீர்கள்? முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் சில சமயம் சதா சதா அதாவது சதா காலத்தினுடைய முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளின் இந்த ரெக்கார்டை பார்க்க விரும்புகிறார். அனைத்து குழந்தைகளினுடைய ரெக்கார்டை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். அவ்வப்பொழுது, அதாவது சில சமயம் என்ற இந்த வார்த்தை, இது முடிந்துவிட வேண்டும், நீங்கிவிட வேண்டும். இது அவ்வப்பொழுது என்ற அந்த வார்த்தை, சில சமயம் என்ற இந்த வார்த்தை, இது இப்பொழுது முடிந்துவிட வேண்டும். என்ன இது நடக்குமா?
சில சமயம் மட்டும் நடக்கும். சமயத்துக்கேற்ப நாங்கள் சரியான சமயத்தில் தயார் நிலையில் இருப்போம். தயாராகி கொண்டிருக்கின்றோம். தயாராகத்தான் வேண்டும். இதற்கு பதிலாக இப்பொழுது எவர் ரெடி, தயாராக இருக்கின்றன. எதற்கும் தயார், எப்பொழுதும் தயார். இப்பொழுது தயார் நிலையில் அந்த நிலையில் இருக்க முடியுமா? இப்பொழுதே அந்த எவர் ரெடி நிலையில் அதனை கொண்டு வர முடியுமா? ஏனென்றால் எவர் ரெடி, தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மாயையை வென்றவராக, மனதை வென்றவராக, உலகத்தை வென்றவராக, இந்த சன்ஸ்காரம், இப்படிப்பட்ட சன்ஸ்காரம் இதுவும் பல காலத்தின் மிகவும், அதாவது பல காலமாக இந்த சன்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார் பாபா. அப்படி உருவாக்கும் பொழுதுதான் கடைசி சமயத்தில் இந்த பல காலத்தினுடைய பயிற்சி வெற்றியாளராக மாற்றி உங்களை வெற்றியாளராக மாற்றி விசேஷமாக மாலையினுடைய மணியாக ஆக்கிவிடும், மாற்றிவிடும். வெற்றி மாலையினுடைய மணியாக உங்களை மாற்றுவதோடு அல்லாமல் நீங்கள் பாஸ் வித் ஆனராக மாறிவிடுவீர்கள். டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிடுவீங்க. வெறும் சாதாரண தேர்ச்சி பெறுவதில்லை, அதிக மதிப்பெண் பெற்று, மிக அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவீர்கள். எனவே கூறுங்கள், இந்த தைரியம் இருக்கின்றதா? பாஸ் வித் ஹானர், இதை அப்படி ஆக வேண்டும் தானே. 75% மேல் எடுத்து, மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற வேண்டும். பாஸ் வித் ஹானர். துவாபர யுகத்திலிருந்து இன்று வரை பூஜைக்குரிய, அதாவது துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரை பூஜைக்குரியவராக இருந்தீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மாலையின் மணியாக இருந்தீர்கள். எனவே இப்பொழுது தன்னை மாலையினுடைய மணி
மாலையினுடைய மணியாக மாலையினுடைய மணியாக மாற்றும் தூய்மையான சங்கல்பம் அதை வைத்திருக்கின்றீர்கள் தானே? அந்த சங்கல்பம் இருக்குது தானே உங்களுக்குள்ள? வெற்றி மாலையினுடைய மணியாவது. பாப்தாதா கூட ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் தன்னுடைய மாலையின் மணிகளை பார்த்து கொண்டே மேலும் விசேஷமாக உங்களை சந்திக்கிறார். விசேஷமாக சந்திக்கிறார், சந்திப்பு நிகழ்த்துகிறார். எனவே நீங்கள் அனைவரும் தன்னை மாலையினுடைய மணிகளில் இன்னொரு மாலையும் இருக்கின்றது, 16,000 அந்த மாலையும் இருக்கின்றது. ஆனால் அந்த மாலை இருந்தாலும் அது இரண்டாவது மாலையாகும். அது விசேஷமான மாலை. மகிமைக்குரிய மாலை, பூஜைக்குரிய மகிமைக்குரிய மாலையாக மாறுவது இந்த முதல் மாலை, 108 மணி மாலை. எனவே இன்று பாப்தாதா அந்த மணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாலையின் மணிகளை பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் பிரம்மா பாபாவின் கூடவே விசேஷமாக ராஜ்ய அதிகாரி துணைவர்கள் அந்த 108 மணி மாலையின் மணிகள் தான் மாறுவார்கள். எனவே இன்று பிரம்மா பாபா தன்னுடைய இப்பொழுது தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கும், மேலும் எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரிகள் சிம்மாசனத்தில் 2 பேர் தான் அமருவார்கள். ஆனால்
ஆனால் அந்த ராஜ்யத்தில் அவர் கூட துணைவர்களாக இருப்பவர்கள். அவர்களுடைய மாலைத்தான் முதல் மாலை. எனவே தன்னைத்தான் சோதனை செய்தீர்கள் தானே? பாப்தாதாவின் கூட நீங்கள் செல்வீர்கள். ஏனென்றால் இப்பொழுது உங்கள் அனைவருடைய ரிட்டர்ன் ஜர்னி, வீட்டிற்கு திரும்ப செல்லும் பயணம், பரந்தாம வீட்டிற்கு திரும்ப செல்லும் பயணம் இப்பொழுது வீட்டிற்கு செல்லத்தான் வேண்டும் என்று இருக்கும் பொழுது பாபாவின் கூட செல்லுங்கள், தனியாக செல்லாதீர்கள். எனவே பாபாவின் கூட செல்லக்கூடிய பாபாவின் கூடவே செல்லக்கூடியவர்கள் மிகவும் அந்த மாலையில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மணிகள். யாரெல்லாம் அப்படி மாற முடியும்? யார் பல காலத்தினுடைய தீவிரமான முயற்சி செய்திருக்கின்றார்களோ, பல காலமாக மிக சிறந்த முயற்சி செய்திருக்கின்றார்களோ, சில சமயம் மட்டும் தீவிர முயற்சி கிடையாது, பல காலமாக மிக சிறந்த வேகமான முயற்சி செய்திருக்கக்கூடியவர்கள் பாபாவுக்கு சமமாக அவர்கள் ராஜ்ய அதிகாரிகளாக மாறுவார்கள் சத்யுகத்தில். எனவே என்ன புரிந்திருக்கின்றீர்கள்? தீவிர முயற்சியாளரா? யார் எப்படி புரிந்திருக்கின்றீர்கள்? நான் அதிவேக முயற்சியாளர்கள் என்ற அந்த வரிசையில் இருக்கின்றேன். தீவிர முயற்சியாளர், அதிவேக முயற்சியாளர் என்ற இந்த வரிசையில் இருக்கின்றேன் என்று கூறுபவர்கள் கையை உயர்த்துங்கள். தீவிர முயற்சியாளர், கையை உயர்த்துங்கள். கையை நன்றாக உயர்த்தி காண்பீங்கள். கொஞ்சமாக கையை தூக்காதீங்க, கையை முழுதாக தூக்கி காண்பீங்கள். பல ஆத்மாக்கள், பல சகோதர சகோதரிகள் கை தூக்குகிறீர்கள். நன்றாக மீண்டும் கையை நன்றாக உயர்த்தி காண்பீங்கள். நீளமாக உயர்த்துங்கள். கையை கொஞ்சமாக தூக்காதீங்க, கையை முழுதாக நீளமாக தூக்கி காண்பீங்கள். கை உயர்த்தி காண்பீங்கள். நல்லது. बाप दादा ஒவ்வொரு நாளும் குழந்தைகளினுடைய சார்ட்டை பார்க்கிறார். பெரும்பான்மை
அதில் தீவிர முயற்சியாளர்கள், மிக வேகமாக முயற்சி செய்யும் ஆத்மாக்கள் முயற்சியாளர்களும் இருக்கின்றீர்கள். ஆனால் சில நேரம், சில சமயம் மட்டுமே சில சமயம் என்ற அந்த வார்த்தையும் கூடவே இணைத்துக் கொள்கின்றீர்கள். அப்போது எப்பொழுதும் தீவிர முயற்சியாளர்கள் கிடையாது, சில சமயம் தீவிர முயற்சியாளர். ஆனால் தந்தை ஏன் இதை கூறுகின்றார்? கவனம் கொடுங்கள், தயவு செய்து கவனம் கொடுங்கள், கவனம் அளியுங்கள். சூக்ஷ்ம சங்கல்பத்தில் கூட குழப்பம் இருக்கக்கூடாது. ஆடாத அசையாத நிலை. தூய்மையான சங்கல்பம், தூய்மையான சங்கல்பம் உடையவர்கள். பல காலமாக அப்படிப்பட்டவராக மாற வேண்டும், மாறித்தான் ஆக வேண்டும். பல குழந்தைகள் மிக இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்கின்றார்கள். கூறுகின்றார்கள், பாபா, நான் தயாராகி விடுவேன். ஏன்? நேரம் எவ்வளவு அருகில் வந்து கொண்டிருக்கின்றதோ சூழ்நிலைகள் குழப்பத்தில் வந்துவிடும். சூழ்நிலை, அதாவது நம்ம நேரம், விநாசத்தின் நேரம் அருகில் வர வர சூழ்நிலைகள் மிகவும் குழப்ப நிலையில் வந்துவிடும். ஆனால் என்ன உங்களுடைய ஆசிரியர் யாராகி விடுகின்றார்? அந்த சமயத்தில் இந்த நேரமா அல்லது பாபாவா? சமயம், அதாவது இந்த நேரம் உங்களுடைய படைப்பு. எனவே பாபா இப்பொழுது இந்த செய்கையை அளிக்கிறார். பல காலம்
பல காலத்தினுடைய தீவிரமான முயற்சி, அதிவேக முயற்சி கடைசியில் பாஸ் வித் ஆனராக மாற்றும். எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க, ஆனால் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவது, அதைத்தான் பாஸ் வித் ஆனர் என்று கூறப்படுகின்றது. அப்படி தேர்ச்சி பெறுகின்றவர்கள் பல காலமாக நிரந்தரமாக தீவிர முயற்சி செய்யக்கூடியவர்கள். இது மிகவும் அவசியமானது. எனவே எனவே பாப்தாதா கூறுகின்றார், இன்றைய நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை கொஞ்சமாவது இப்பொழுதும் சில சமயம் ஏதாவது நடந்து விடுகின்றது, செய்துவிடலாம். இந்த வார்த்தைகள் புருஷார்த்தம் செய்துவிடலாம் என்ற இந்த வார்த்தை வரக்கூடிய சமயத்திலும் சென்று கொண்டே இருப்போம். இங்கே பாபா கூறுகின்றார், பாபாவுடைய அன்பு சதா உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது, சதா இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசி ஆத்மாவின் மீதும் பாபாவுடைய அன்பு இருக்கின்றது. ஏன்? அந்த கடைசி ஆத்மாவும் கூட இதயபூர்வமாக என்னுடைய பாபா, என்னுடைய அப்பா என்று கூறியுள்ளார். இன்றைய இந்த உலகின் பெரிய பெரிய ஆத்மாக்கள் என்னுடைய தந்தையே என்று, என்னுடைய பாபா என்று கூறுவதில்லை. ஆனால் அந்த கடைசி மணி, அந்த கடைசி ஆத்மா மணி, அவர் என்னுடைய பாபா என்று கூறியுள்ளார். எனவே பாபாவுடைய அன்பு எப்பொழுதும் பாபாவுடைய அன்பு இருந்து கொண்டிருக்கின்றது. குழந்தைகளினுடைய அன்பும் பாபா மீது இருந்து கொண்டிருக்கின்றது. பாபாவுடைய அன்பும் குழந்தைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசி குழந்தைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அன்பு தான் உங்களை பாபாவுடைய குழந்தைகளாக மாற்றியுள்ளது. பாப்தாதா அவர்கள் இதையும் கூறியுள்ளார். அதாவது அன்பு பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு பாபாவிடம் அன்பு இருக்கின்றது, இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வெறும் அன்பு கிடையாது, வெறும் அன்பு மட்டும் போதாது, சக்தியும் வேண்டும். தீவிர முயற்சியும்
அதாவது அதிவேக முயற்சியும் தேவை. பாப் தாதா பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது அந்த நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இப்பொழுதிலிருந்தே கோடானு கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றார் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு. ஆஹா குழந்தைகளே, ஆஹா. தைரியசாலி குழந்தைகள், உங்களுடைய தைரியம் மேலும் பாபாவுடைய உதவி இருந்து கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய தைரியம் போதும், பாபாவுடைய உதவி கிடைத்து கொண்டு தான் இருக்கும். இப்பொழுது ஒரு விஷயம், யார் தன்னுடைய மனதை பிஸியாக மும்முரமாக வைத்திருக்க எப்படி என்னுடைய பாபா என்று கூறும் பொழுது ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி, நான் ஆத்மா புள்ளியாக இருக்கின்றேன், ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றேன். மேலும் அனைவரையும் பிந்து ரூபத்தில், அந்த ஒளி புள்ளி ரூபத்தில் பார்க்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் ஒளி புள்ளி ரூபத்தில் மற்றவர்களை பார்க்கின்றீர்களோ வேறு எந்த சங்கல்பமும் வராது. பிறகு மனதின் மூலமாக சேவை, இதனுடைய இந்த கவனம் வைத்திருக்க வேண்டியது அவசியம். இவ்வளவு துக்கம் நிறைந்த ஆத்மாக்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய சங்கல்பத்தினுடைய அதிர்வலைகள், கிரணங்களை கொடுப்பது இது சேவையில். இந்த சேவையில் உங்களுடைய மனதை ஈடுபடுத்துங்கள். மனதின் மூலமாக சேவை மிகவும் மிகவும் உயர்ந்த சேவை. இது துக்கமான ஆத்மாக்களுக்கும் இதில் லாபம் நிறைந்திருக்கின்றது, உங்களுக்கும் இதில் லாபமாக நிறைந்திருக்கின்றது. இரட்டை லாபம். எப்படி வார்த்தைகள் மூலமாக, பேச்சின் மூலமாக சேவை செய்கின்றீர்களோ, மேலும் சேவை அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. இதயம் பூர்வமாக அந்த சேவை செய்கின்றீர்கள். எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. சேவா கேந்திரங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. வார்த்தைகளின் மூலமாக சேவை பெரும்பான்மை ஆத்மாக்கள் நன்றாக செய்கின்றீர்கள். அனைவருடைய சேவை கிடையாது, பெரும்பான்மையான ஆத்மாக்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக செய்யும் சேவையை நன்றாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதேபோல் இப்பொழுது மனம் மூலமாக விசேஷமாக ஆத்மாக்களுக்கு
அஞ்சலி என்று சொல்லும் பொழுது சில வினாடிகளினுடைய சில நிமிடங்களினுடைய அனுபவத்தை சேவிக்கும் சேவை செய்து கொண்டிருங்கள். மனதை ஃப்ரீயாக விடாதீங்க. ஏதாவது ஒரு சேவை, மனதின் மூலம் சக்திகளை அளிக்கும் சேவை, வாய் மூலமாக வார்த்தைகளின் சேவை, செயல்களில் குணங்கள் மூலமாக சேவை, நம்முடைய சம்பர்க்கத்தில் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய சேவை. இதன் மூலம் இப்படிப்பட்ட விதவிதமான சேவைகளில் மனதை பிஸியாக வைத்திருங்கள், மும்முரமாக ஈடுபடுத்தி வைத்திருங்கள். ஏனென்றால் முழு உலகில் ரிச்சஸ்ட் ஆத்மாக்கள், அதாவது அதிக செல்வம் படைத்த ஆத்மாக்கள், மிக உயர்ந்த செல்வந்தர்கள் என்றால் நீங்கள் தானே. எவ்வளவு பொக்கிஷங்கள், கஜானாக்கள் கிடைத்துள்ளது. செல்வம் என்று சொல்லும் பொழுது ஸ்தூலமான இந்த பௌதிக செல்வத்தினுடைய விஷயம் கிடையாது, ஞான செல்வம். ஒவ்வொரு அந்த கஜானா பொக்கிஷம் மூலமாக சேவை செய்யுங்கள். கஜானாக்களை சேவையில் ஈடுபடுத்தும் பொழுது எவ்வளவு ஈடுபடுத்துகின்றீர்களோ அவ்வளவு அதிகமாகிக் கொண்டே செல்லும். எனவே இப்பொழுது எப்படி சுயத்தினுடைய சேவையில் கவனத்தை கொடுக்கின்றீர்களோ அதேபோல் தனது பக்தர்கள், துக்கம் நிறைந்த ஆத்மாக்கள், அவர்களுக்கு மனதின் மூலமாக கிரணங்களை, எண்ண அலைகளை, வைப்ரேஷனை அளிக்கும் சேவை செய்யுங்கள். அதையும் கவனம் கொடுத்து முழு நாளும் செய்யுங்கள். அவர்கள் நிறைய கதறிக்கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு கேட்பதில்லை அந்த அவர்களுடைய கூக்குரல். பெரும்பான்மையான ஆத்மாக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு துக்கத்தின் காரணம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட துக்கம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சுகத்தை அளிக்கக்கூடியவர்கள் யார்? கூறுங்கள், சொல்லுங்கள், யார்? நீங்கள் தானே. எனவே இந்த மனதின் மூலம் செய்யும் சேவையை முழு நாளில் சோதனை செய்து பாருங்கள். எவ்வளவு நேரம் எப்படி நீங்கள் சுயம் தனக்காக நேரம் ஒதுக்குகின்றீர்களோ அதேபோல் மனதின் மூலம் செய்யும் சேவைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கினீர்கள், கொடுத்தீர்கள்? கருணை மனம் படைத்தவர்கள் தானே நீங்கள் ஒவ்வொருவரும். எனவே அந்த துக்கம் நிறைந்த ஆத்மாக்கள் மீது கருணை காட்டுங்கள். உங்களுடைய பாடலும் இருக்கின்றது தானே, தந்தையே துக்கமாக இருக்கும் ஆத்மாக்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று. பாப் தாதாவுக்கு நிறைய அந்த கூக்குரல்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. உங்களுக்கு அது குறைவாக கேட்கின்றது. ஆனால் இப்பொழுது அதனை கேளுங்கள். அவர்கள் எங்கு செல்வார்கள்? உங்களுடைய சகோதர சகோதரிகள் தானே.
அதன் மூலம் உங்களுக்கும் அதில் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மனதை பிஸியாக வைத்து துக்கம் நிறைந்த ஆத்மாக்களுடைய துக்கத்தை நீக்குங்கள். கதறுகிறார்கள் அவர்கள். இதயம் அழுது கொண்டிருக்கின்றது. அந்த துக்கம் நிறைந்த ஆத்மாக்களுடைய இதை பாப்தாதா அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பாப்தாதா அதனை கேட்கிறார். அதை கேட்கும் பொழுது குழந்தைகளை நினைவு கூறுகிறார். என்னுடைய செல்லமான குழந்தைகளே, காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, இப்பொழுது கருணை மனம் படைத்து அந்த கருணை மனதை தாரணை செய்யுங்கள், நடைமுறையில் கொண்டு வாருங்கள். நம்முடைய பிராமணர்களில் கூட ஒருவர் இன்னொருவருக்கு அந்த பரஸ்பரம் உதவியை செய்யுங்கள். எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உடையவர்களாக இருந்தாலும் ஆனால் உங்களுடைய வேலை என்ன? சம்ஸ்காரத்தோடு மோதுவதா அல்லது அந்த பிராமண ஆத்மாக்களையும் சம்ஸ்கார மோதலிலிருந்து விடுபடுத்துவதா? உங்களுடைய பட்டமும் இருக்கின்றது தானே. துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர்கள் பாபாவினுடைய துணைவர்கள். நீங்கள் பாபாவினுடைய துணைவர்கள் தானே. பாபாவினுடைய துணைவர்களாகிய நீங்கள் என்ன சங்கல்பம் செய்துள்ளீர்கள்? இந்த உலகை துக்கம் அசாந்தியிலிருந்து மாற்றி சுகம் சாந்தியினுடைய ஸ்தாபனையை செய்தே தீர வேண்டும். தயார் தானே? கை உயர்த்துங்கள். செய்ய வேண்டுமா அல்லது பார்த்து இருப்பதா? இப்பொழுது மாற வேண்டும். பிராமண ஆத்மாக்களாகட்டும், அதை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். ஆனால் அவர்களுக்கு வார்த்தைகள் மேலும் மனதின் சங்கல்பம் மூலமாக மாற்றுங்கள். பாப்தாதா கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவிடம் விஷயத்தை வந்து கொடுக்கின்றீர்கள். அப்பொழுது பாப்தாதா சுயம் என்ன அந்த டைரக்ஷன் சைகை அளிக்கின்றாரோ, அறிவுரை அளிக்கின்றாரோ அதன்படி நடக்க வேண்டும். பொறுப்பு பாப்தாதாவினுடையது. அவருடைய துணைவர்கள், பாபாவுடைய துணைவர்கள் செல்லமான குழந்தைகள், மிக அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், கருவிகளாக மாறி இருக்கக்கூடிய குழந்தைகள். எனவே சதா தன்னுடைய மனதை வீணான சங்கல்பத்திற்கு பதிலாக இப்பொழுது துக்கம் நிறைந்த ஆத்மாக்களை, பிராமணராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தொந்தரவு அடைந்திருக்கக்கூடிய தொந்தரவு
நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு உதவி செய்யுங்கள், உதவி அளியுங்கள், உதவியாளராக மாறுங்கள். நல்லது, நல்லது. இப்பொழுது அடுத்தது என்ன? முன்னி சகோதரி கூறுகின்றார், சேவையினுடைய இந்த சீசனில், இந்த ஃபஸ்ட்டு சீசனில் சேவை யூபி, பீகார் மற்றும் தெற்கு நேபாள் நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு சேவையினுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் தெற்கு நேபாள். நல்லது. யூபி, உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆசிரியர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நல்லது. உத்தரப்பிரதேசத்தில் நாலாபுரத்தின் பக்தர்கள் நிறைய வருகின்றார்கள். எனவே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு யாரெல்லாம் என்னவெல்லாம் முடிகின்றதோ, யாருக்கெல்லாம் முடிகின்றதோ பக்தர்களுக்கு பாபாவுடைய செய்தியை அவசியம் அளியுங்கள். பாபாவின் செய்தியை அளிப்பது உங்களுடைய வேலை. மற்றபடி அவர்கள் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்குவது, எவ்வளவு பாக்கியத்தை ஏற்படுத்துகிறார்கள், உருவாக்கிக் கொள்கிறார்கள், அது அவர்களுடைய கைகளில். ஆனால் உங்களுக்கு யாரும் இந்த புகார் அளிக்கக்கூடாது. நம்முடைய தந்தை வந்திருக்கின்றார், ஆனால் நீங்கள் நம்முடைய பாபா நமக்கு ஆஸ்தியை அளிக்க வந்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று யாரும் புகார் அளிக்கக்கூடாது. இந்த செய்தி தெரிந்திருந்தால் நாங்களும் கொஞ்சமாவது ஆஸ்தியை பெற்றிருப்போம் என்று கூறும் அளவுக்கு. எனவே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு பாபாவிடம் சமாச்சாரம், அந்த செய்திகள் வருகின்றது. ஆனால் இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்தியை, பாபாவின் செய்தியை அளிக்கும் அந்த பாகம் உங்களுக்கு அது சகஜமானது. மேலும் உத்தரப்பிரதேசத்தை அதன் மீது பிரம்மா பாபாவுக்கும் அதிக அன்பு இருந்தது, ஜெகதம்பா மம்மாவுக்கும் அதிக அன்பு இருந்தது. எவ்வளவு பிரம்மா பாபா யூபியில், உத்தரப்பிரதேசத்தில் வந்திருந்தாரோ, அவ்வளவு பம்பாய் அங்கும் சென்றிருக்கிறார். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் அவ்வளவு முறை சென்றிருக்கிறார் பிரம்மா பாபா.
சாக்காரத்தில் எங்கு பிரம்மா பாபாவினுடைய பாதங்கள் பட்டிருக்கின்றதோ அந்த இடம் எவ்வளவு அதிர்ஷ்டம் மிக்கது, பாக்கியம் மிக்கது. லக்னோ மற்றும் கான்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இந்த இரண்டு நகரங்களும் இந்த பாக்கியத்தினுடைய அதிகாரிகள். பம்பாய் அதான் பாம்பே கூட அவ்வளவு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இந்த முறை உத்தரப்பிரதேசத்தினுடைய சேவை இல்லையா, நேரடியாக பாபா மற்றும் பாபாவினுடைய அறிவுரைகளினுடைய அந்த துளிகள் உத்தரப்பிரதேசத்தில் பட்டிருக்கின்றது நேரடியாக. எனவே இப்பொழுது உத்தரப்பிரதேசம் வரக்கூடிய காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைகள் மூலமாக மேளாவில் சேவை செய்யத்தான் செய்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது இந்த நேரத்திற்கு சமயத்திற்கேற்ப பாப்தாதா என்ன கூறுகின்றாரோ முன்பும் கூறியிருந்தார். வாரிசு தரம் படைத்த ஆத்மாக்கள் மற்றும் மிக பிரசித்தமான ஆத்மாக்கள், ஃபேமஸ் ஆத்மாக்கள். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் பேசுவதனுடைய அந்த பிரபாவம் கேட்பவர்கள் மீது மிக அதிகமாக படுகின்றது. அப்படிப்பட்ட மைக் நீங்கள் தயார் பண்ணுங்க. செய்ய முடியும் தானே? கை உயர்த்துங்கள். ஆசிரியை சகோதரிகள் கை உயர்த்துங்கள். நல்லது. ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இவ்வளவு தயார் செய்யுங்கள். இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் தயார் செய்யுங்க. ஒவ்வொரு சேவா கேந்திரமும் சிறியதாக இருந்தாலும் சரி, பெரிய சேவா கேந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த சேவா கேந்திரம் என்ற அந்த லிஸ்டில் இருக்கின்றது இல்லையா? அப்போது நீங்கள் உங்களுடைய அந்த நிரூபணத்தை கண்டிப்பாக அவசியமாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நேரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. எப்பொழுது என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். எனவே பாப்தாதா அனைத்து என்னவெல்லாம் எந்த ஜோனெல்லாம் இருக்கின்றதோ இங்கு வரவில்லை என்றாலும் எல்லா ஜோனுக்கும் பாபா கூறுகின்றார், இப்பொழுது முன்னேறி செல்லுங்கள். வகுப்புகள் நடக்கத்தான் செய்யும், எண்ணிக்கையும் அதிகமாகி கொண்டுதான் செல்லும். ஆனால் இப்பொழுது கருவியாக மாறக்கூடியவர்களாக மாறுங்கள். பாப்தாதா பார்க்கின்றார், ஒவ்வொரு ஜோனிலையும் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். பாபாவுடைய கருவிகளாக மாற முடியும். மைக் சொன்னார் இல்லைங்களா, அந்த மைக் பெரிய அப்படிப்பட்ட மைக். அவங்க அக்ஞானி ஆத்மாக்கள் அவர்களை மைக்காக மாற்றும் பொழுது அவர்கள் பாபாவுடைய கருவிகளாக மாற முடியும். செய்கின்றீர்கள் தானே? ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த வேகத்தை அதிகமாக்குங்கள். நல்லது. சந்திப்பு எல்லாரும் அந்த சந்திப்பை நிகழ்த்தி விட்டீர்கள், சந்திப்பை பார்த்தீர்கள். ஒவ்வொரு வர்க்கமும்
தயார் செய்கின்றார்கள். பாப்தாதா தெரிந்துள்ளார், ஆனால் நேரத்தை இப்பொழுது பார்க்க வேண்டியுள்ளது. எனவே அனைவருக்கும் இப்பொழுது அதிவேக முயற்சியாளராக மாறுவதற்கு அட்வான்ஸில் முன்பாகவே பல மடங்கு கோடானு கோடி மடங்கு வாழ்த்துக்கள். அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். முன்பே பாபா இந்த வாழ்த்துக்களை கொடுக்கிறார். இந்த முறை வந்தவர்கள் அதில் யாரெல்லாம் தினந்தோறும் முரளி கேட்கின்றீர்களோ அவர்களும் இருக்கின்றார்கள், முரளி கேட்காதவர்களும் இருக்கின்றார்கள். தினந்தோறும் முரளி கேட்பவர்கள் யார்? முரளி தினந்தோறும் கேட்காதவர்கள், அவர்கள் கை உயர்த்துங்கள் என்று பாபா கூறுகிறார். யாரும் கிடையாது தானே? ஒவ்வொரு நாளும் முரளி கேட்பது தினந்தோறும் கேட்பவர்கள் அல்ல, முரளி கேட்காதவர்கள். எப்போது முரளி கேட்குறாங்க, அவங்க தினந்தோறும் கேட்பதில்லை. அப்படிப்பட்டவர்கள் எழுந்து நில்லுங்கள். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பரவாயில்லையே. ஆனால் இப்பொழுது இன்னும் இருக்கக்கூடிய நேரத்தில் சமயத்தில் பாபாவினுடைய மகா வாக்கியங்கள் பரம்தாமத்திலிருந்து பாப்தாதா வருகின்றார். சூக்ஷ்ம வதனத்திலிருந்து பிரம்மா பாபா வருகிறார். அவர்கள் இருவரும் இங்கு வந்து மகா வாக்கியத்தை கூறுகிறார்கள். எனவே முரளியை ஒரு பொழுதும் ஒரு நாளும் கூட தவற விடாதீர்கள், தவற விடக்கூடாது. நம்முடைய பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள் யார் முரளி கேட்கலையோ. எனவே யாரெல்லாம் முரளி மிஸ் பண்ணுறாங்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், நாங்கள் இதய சிம்மாசனத்தினுடைய எஜமானராக மாற முடியாது யார் முரளி கேட்கலையோ. அவர்களுடைய சக்திக்கேற்ப சிம்மாசனதாரியாக மாறுவார்கள். எனவே முரளி 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 பாபா 3 முறை கூறுகிறார். முரளியின் மீது அவ்வளவு ஒரு கவனம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் முரளி கேட்க வேண்டும், தவறவிடக்கூடாது. ஏனென்றால் முரளியில் ஒவ்வொரு நாளும் பாப்தாதா அறிவுரை அளிக்கிறார். 4 பாடங்களினுடைய அந்த அறிவுரை அளிக்கின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த அறிவுரைகளை நாம் பெற வேண்டும் தானே. யாரெல்லாம் முரளி தவற விடுகின்றீர்களோ, என்ன காரணம் இருந்தாலும் அவர்கள் அந்த ப்ரோக்ராம் செய்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எப்படியாவது முரளி கேட்க வேண்டும். அவர்களுடைய எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு தீர்வு ஏற்படுத்தி பாருங்கள். இன்றைய காலத்தில் அறிவியலினுடைய சாதனங்கள் உங்களுக்காக கிடைத்துள்ளது. பிரம்மா பாபாவினுடைய உடலில் பாபா பிரவேசம் செய்திருக்கின்றார். இதற்கு 100 வருடங்களுக்கு முன்பும் இந்த சாதனங்கள் இருக்கவில்லை. உங்களுக்கு இந்த சாதனங்கள் கிடைத்துள்ளது. எனவே இதனை பயன்படுத்துங்கள், அதனுடைய பலனை பெறுங்கள். நல்லது. எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய
நாலாபுறமும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய இதயபூர்வமான அன்பு நிறைந்த அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும்.